இன்றைய முக்கிய செய்திகள். தலைமை தேர்தல் ஆணையருக்கு எதிராக ஒன்று திரண்ட எதிர்க்கட்சிகள். பதவி நீக்க தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டுவர முடிவு. பீகாரில் தகுதியான வாக்காளர்கள் இத்தனை பேர் நீக்கப்பட்டது எப்படி? தலைமை தேர்தல் ஆணையருக்கு ஸ்டாலின் சரமாரி கேள்வி. உக்ரைனுக்கு நேட்டோ அமைப்பில் இடமில்லை என ட்ரம்ப் அதிரடி. ஜெலன்ஸ்கி விரும்பினால் தொடர்ந்து போரிடலாம் என்றும் கருத்து. வங்கக்கடலில் அடுத்த 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். மும்பையில் கொட்டி தீர்த்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. வணக்கம். வாக்கு திருட்டு புகார் விஸ்வரூபம் எடுத்து வரும் நிலையில் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமாரை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டுவர இந்தியா கூட்டணி கட்சிகள் முடிவு செய்துள்ளன. பீகார் மாநிலத்தில் அடுத்த சில மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது. ஒரு மாதம் நடந்த இந்த திருத்தத்தில் 65 லட்சம் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டனர். பாஜகவுக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் செயல்படுவதாகவும் வாக்கு மோசடியில் ஈடுபடுவதாகவும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி ஆதாரங்களுடன் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். இது தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் செய்தியாளர்களை நேற்று சந்தித்தனர். அப்போது வாக்குச்சாவடி சிசிடிவி காட்சிகளை வெளியிட வேண்டும் என்று திரு ராகுல் காந்தி வைத்த கோரிக்கைக்கு பதிலளித்த திரு ஞானேஷ்குமார், பெண்களின் தனி உரிமை மற்றும் பாதுகாப்பு காரணங்களுக்காக சிசிடிவி காட்சிகளை பகிர முடியாது என்று கூறியிருந்தார். மேலும் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் குறித்து பொதுமக்களிடையே தவறான தகவல் பரப்பப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். திரு ஞானேஷ்குமாரின் கருத்துக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் நாடாளுமன்றம் இன்று காலை கூடுவதற்கு முன்பு எதிர்க்கட்சித் தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் பாஜகவுக்கு ஆதரவாக வாக்கு மோசடியில் ஈடுபடுவதாக திரு ஞானேஷ்குமார் மீது நாடாளுமன்றத்தில் பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவர முடிவு செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 21ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் அதற்கு முன்பு இந்த தீர்மானத்தை கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மக்களவை இன்று காலை கூடியதும் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர். இதனால் நண்பகல் 12 மணிக்கும் பிற்பகல் 2 மணிக்கும் ஒத்திவைக்கப்பட்ட மக்களவை பின்னர் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக நாடாளுமன்ற வாயிலில் கூடிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தலைமை தேர்தல் ஆணையரை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். மாநிலங்களவையில் பீகார் வாக்கு மோசடி விவகாரத்தை எழுப்பிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, வாக்காளர்கள் நீக்கப்பட்டது குறித்து கேள்வி எழுப்பும் எதிர்க்கட்சிகளை தலைமை தேர்தல் ஆணையர் மிரட்டுவதாக குற்றம் சாட்டினார். எனினும் இதுகுறித்து விவாதிக்க அனுமதி மறுக்கப்பட்டதால் மாநிலங்களவையில் இருந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். இதனிடையே பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தின் போது நீக்கப்பட்ட 65 லட்சம் வாக்காளர்களின் விவரங்களையும் அதற்கான காரணத்தையும் தேர்தல் ஆணையம் தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட 65 லட்சம் வாக்காளர்களின் விவரங்களை நாளைக்குள் வெளியிடுமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. பீகாரில் வீடுதோறும் கணக்கெடுப்பு நடத்தியும் தகுதியான வாக்காளர்கள் இத்தனை பேர் நீக்கப்பட்டது எப்படி என தேர்தல் ஆணையத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். பீகார் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து எதிர்க்கட்சிகள் எழுப்பிய கேள்விகளுக்கு தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் நேற்று விளக்கம் அளித்தார். ஆனால் அவரது ஊடக சந்திப்பு இந்தியா கூட்டணி கட்சிகள் எழுப்பிய கேள்விகளுக்கு விடையளிப்பதற்கு பதிலாக கூடுதலாக கேள்விகளை எழுப்ப வழிவகுத்திருப்பதாக திரு ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் தலைமை தேர்தல் ஆணையருக்கு 7 கேள்விகளை அவர் எழுப்பியுள்ளார். அதில் வீடுதோறும் கணக்கெடுப்பு நடத்தியும் எப்படி இத்தனை தகுதி வாய்ந்த வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர் என்று திரு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். வழக்கத்துக்கு மாறாக புதிய வாக்காளர்களின் பதிவு குறைவாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், இளம் வாக்காளர்கள் கணக்கெடுக்கப்பட்டனரா, தகுதிக்குரிய நாளில் 18 வயது நிறைவுற்ற எத்தனை வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டனர் என்பதற்கான தரவுகள் உள்ளனவா என்று அவர் வினவியுள்ளார். வாக்காளர் சேர்ப்பு விதிகள் 1960 படி விசாரணை மற்றும் 2 முறையீடு நடைமுறைக்கான கால வரையறை எதிர்வரும் பீகார் மாநில தேர்தலில் பெருமளவிலான வாக்காளர்களை விலக்கும் வாய்ப்புள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள திரு ஸ்டாலின், இவ்விவகாரத்தை தேர்தல் ஆணையம் எவ்வாறு தீர்க்கப் போகிறது என்று வினவியுள்ளார். பிற மாநிலங்களில் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்படும் போது இந்த நடைமுறை சிக்கல்களை தேர்தல் ஆணையம் கணக்கில் கொள்ளுமா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்.
வாக்காளரின் உரிமையை உறுதிப்படுத்தும் ஆவணமாக ஆதாரை ஏற்க தேர்தல் ஆணையத்தை தடுப்பது எது என்று கேள்வி எழுப்பியுள்ள திரு ஸ்டாலின், நியாயமான தேர்தல்கள் என்பதே தேர்தல் ஆணையத்தின் இலக்காக இருக்குமானால் அது மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் வாக்காளர்களுக்கு நெருக்கமானதாகவும் இருக்கலாமே என்று தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் 3வது நாளாக இன்றும் கனமழை கொட்டி வருகிறது. மும்பை, தானே, ராய்காட், சிவாஜி நகர், செம்பூர் உள்ளிட்ட இடங்களில் இரவில் இருந்து வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகள் குளம் போல் மாறின. முழங்கால் அளவுக்கு தேங்கியுள்ள தண்ணீரில் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. செம்பூரில் காலை 8:30 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும் 9 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது. வெக்ரோலி பகுதியில் 7 சென்டிமீட்டரும், ஜூஹு நகரில் 6 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகின. தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. தண்டவாளங்களில் மழைநீர் தேங்கியதால் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. ரத்னகிரி, மும்பை, தானே, ராய்காட் மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பூஞ்ச் உள்ளிட்ட பகுதிகளில் ஆங்காங்கே நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் தர்மசாலா மற்றும் சுற்றுப்பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. குடகு, சிக்மகளூரு உள்ளிட்ட இடங்களில் பெய்து வரும் கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. உடுப்பி, தட்சிண கன்னடா, ஹாசன், குடகு உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுத்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடக அணைகளான கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து வினாடிக்கு 95,000 கனஅடி நீர் காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளதால் மேட்டூர் அணை நீர்மட்டம் அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்ட உள்ளது. அணையின் பாதுகாப்பு கருதி அதற்கு வரும் நீர் முழுவதும் காவிரியில் உபரியாக திறக்கப்படும் என்பதால் சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், அரியலூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கடலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த காவிரி கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கலுக்கு ஏற்கனவே வினாடிக்கு 16,000 கனஅடி தண்ணீர் வருவதால் அங்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் இன்று பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ள நிலையில் உக்ரைனுக்கு நாட்டோ அமைப்பில் இடம் இல்லை என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அமெரிக்கா தலைமையிலான கூட்டு ராணுவமான நாட்டோவில் உக்ரைன் இணைய எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டு மீது ரஷ்யா தொடங்கிய தாக்குதல் 3 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தில் ட்ரம்ப், ரஷ்ய அதிபர் புதின் இடையே நேற்று முன்தினம் நடைபெற்ற 2.5 மணி நேர பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. எனினும் அந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக இரு தலைவர்களும் தெரிவித்தனர். இந்நிலையில் உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பாக ட்ரம்ப், உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இடையே இன்று பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. வெள்ளை மாளிகைக்கு வரவழைத்து அனைவர் முன்னிலையிலும் ஜெலன்ஸ்கியை ட்ரம்ப் ஏற்கனவே அவமானப்படுத்தியுள்ள நிலையில் இந்த சந்திப்பில் ட்ரம்ப் என்ன செய்ய போகிறாரோ என ஐரோப்பிய நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. அதனை உறுதி செய்யும் வகையில் தமது ட்ரூத் சோசியல் மீடியாவில் ட்ரம்ப் விடுத்துள்ள பதிவில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி விரும்பினால் ரஷ்யாவுடனான போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டுவர முடியும் அல்லது அவர் தொடர்ந்து சண்டையிடலாம் என தெரிவித்துள்ளார். போர் எப்படி தொடங்கியது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் 12 ஆண்டுகளுக்கு முன் அமெரிக்க அதிபராக ஒபாமா இருந்தபோது எவ்வித சண்டையும் இல்லாமல் ரஷ்யாவுக்கு அளிக்கப்பட்ட கிரீமியா திருப்பி அளிக்கப்படாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டோவிலும் உக்ரைன் இணைய முடியாது என்றும் சில விஷயங்கள் ஒருபோதும் மாறாது என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்யா கைப்பற்றிய பகுதிகளை வழங்க ஜெலன்ஸ்கி ஒருபோதும் சம்மதிக்க மாட்டார் என்பதால் போர் நிறுத்தத்திற்கு வாய்ப்பு இல்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள மகாராஷ்டிரா ஆளுநர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று பிரதமர் திரு மோடியை சந்தித்தார். நாட்டின் 16வது குடியரசு துணைத் தலைவராக இருந்த திரு ஜக்தீப் தங்கர் தனது உடல்நிலையை காரணம் காட்டி திடீரென கடந்த மாதம் 21ஆம் தேதி ராஜினாமா செய்தது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்க கோரி எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த தீர்மானத்தை அனுமதித்தது தொடர்பாக அவருக்கும் மத்திய அரசுக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக திரு ஜக்தீப் தங்கர் ராஜினாமா செய்ததாக தகவல்கள் வெளியாகின. புதிய குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல்
செப்டம்பர் 9ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இந்நிலையில் டெல்லியில் பிரதமர் திரு மோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற பாஜக ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக மகாராஷ்டிரா ஆளுநராக உள்ள திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டார். இதையடுத்து அவருக்கு ஆதரவாக அரசியல் கட்சிகளிடம் பாஜக ஆதரவு திரட்டி வருகிறது. திருவண்ணாமலையில் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி, தமிழ்நாட்டைச் சேர்ந்த அனைத்து எம்பிக்களும் கட்சி பேதமின்றி திரு ராதாகிருஷ்ணனை ஆதரிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதேபோல் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோவும் திரு ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். கட்சி எல்லைகளை கடந்து நம் தாய் தமிழகத்தினுடைய ஒரு தமிழர், நல்ல பண்பாளர், கட்சி எல்லைகளை கடந்து அனைவரையும் மதிக்கக்கூடிய சிபிஆர் அவர்கள் துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்க இருப்பதை உணர்ந்து எங்கள் வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். குடியரசுத் தலைவர் பதவிக்கு தமிழரை வேட்பாளராக அறிவித்தாலும் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு எதிராக செயல்படும் பாஜகவை தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் என்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை தெரிவித்தார். துணை ஜனாதிபதி வேட்பாளர்களை ஜனாதிபதி வேட்பாளர் அறிவித்தால் கூட தமிழ்நாட்டு மக்கள் பாஜக பக்கம் சாய மாட்டார்கள். என்றால் பாஜகவுடைய மதவாதமும் பாசிசமும் தமிழ்நாட்டு மக்கள் தான் இந்தியாவிலேயே தெளிவாக புரிந்து வைத்திருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. தெளிவாக புரிந்து வைத்துக் கொண்ட மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். ஆகவே இதையெல்லாம் காட்டி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது. மேலும் யாரை ஆதரிப்பது என்பதை கட்சி தலைமையும் இந்தியா கூட்டணி தலைவர்களும் முடிவு செய்வார்கள் என்றும் அவர் கூறினார். இந்தியா கூட்டணி சார்பில் புது வேட்பாளரை நிறுத்துவது குறித்து டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் மும்பையில் இருந்து டெல்லி சென்ற திரு ராதாகிருஷ்ணனை விமான நிலையத்தில் மத்திய அமைச்சர்கள், டெல்லி முதலமைச்சர் உள்ளிட்ட பலரும் வரவேற்றனர். இதையடுத்து பிரதமர் திரு மோடியை நேரில் சந்தித்து அவர் வாழ்த்து பெற்றார். டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க விதிக்கப்பட்ட தடையை உச்சநீதிமன்றம் நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உட்பட சுமார் 20 இடங்களில் கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இதை எதிர்த்து தமிழ்நாடு அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் அந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்கில் அமலாக்கத்துறை பதிலளிக்க நோட்டீஸ் பிறப்பித்ததுடன் டாஸ்மாக் அலுவலக சோதனை உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இடைக்கால தடை விதித்து கடந்த மே 22ஆம் தேதி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் இந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு B.R. கவாய் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அமலாக்கத்துறை தரப்பில் இதுவரை தாங்கள் பதில் மனு தாக்கல் செய்யவில்லை என்பதால் வழக்கை ஒத்திவைக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. அமலாக்கத்துறை விவகாரத்தில் ஏதேனும் தாங்கள் கூற முற்பட்டால் மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் அமலாக்கத்துறைக்கு எதிரான தேவையில்லாத கருத்துக்களை நீதிமன்றம் கூறுவதாக தெரிவிப்பார் என நீதிபதிகள் குறிப்பிட்டனர். வழக்கின் தன்மையை பொறுத்தே கருத்துக்களை முன்வைப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் அமலாக்கத்துறையின் கோரிக்கையை ஏற்று வழக்கின் விசாரணையை 4 வாரத்துக்கு ஒத்திவைத்த நீதிபதிகள் ஏற்கனவே இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க விதிக்கப்பட்ட தடை தொடரும் என்றும் உத்தரவிட்டனர். இனி வருவது செய்தி துளிகள். வாக்கு மோசடி குறித்த பிரச்சனை காங்கிரசுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் இடையேயானது என்றும் அது குறித்து தேர்தல் ஆணையத்தில்தான் விவாதிக்க வேண்டும், நாடாளுமன்றத்தில் அல்ல என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையம் தன்னாட்சி அமைப்பு என்பதால் அவர்கள் சார்பாக மத்திய அரசு பதிலளிக்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் திரு மகேஷ் பொய்யாமொழியுடன் நடத்திய பேச்சுவார்த்தை நம்பிக்கை அளிக்கும் வகையில் உள்ளதாக ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவான டேட்டோ ஜாக் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் சார்பில் 12 உறுப்பினர்கள் அமைச்சருடன் இன்று 1.5 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினர். கோரிக்கைகளை நிறைவேற்றுவது தொடர்பான முன்னெடுப்புகளை உயர் அலுவலர்களுடன் கலந்து பேசி முடிவு செய்வதாக திரு மகேஷ் பொய்யாமொழி உறுதியளித்துள்ளதால் பொதுக்குழு கூடி கோட்டை முற்றுகை போராட்டம் குறித்து முடிவெடுக்கப்படும் என டேட்டோ ஜாக் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். தீபாவளி ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கிய 10 நிமிடத்திலேயே விற்று தீர்ந்தது. அக்டோபர் 20ஆம் தேதி தீபாவளி திருநாள் கொண்டாடப்பட உள்ள நிலையில் அக்டோபர் 17ஆம் தேதிக்கான முன்பதிவு இன்று தொடங்கியது. 10 நிமிடத்திலேயே அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அக்டோபர் 18ஆம் தேதிக்கான முன்பதிவு நாளை நடைபெற உள்ள நிலையில் டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுப்பவர்களுக்கு கூடுதல் வாய்ப்பு வழங்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டில் இரும்பு கட்டுமான நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர்.
டெல்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் இன்டர்ஆர்க் பில்டிங் சொல்யூஷன் என்ற ஸ்டீல் கட்டுமான நிறுவனத்தின் சென்னை, வேலூர், காஞ்சிபுரத்தில் உள்ள கிளை அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். வரி ஏய்ப்பு உள்ளிட்ட புகார்களால் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் நடந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மேடையில் பேசிக் கொண்டிருந்த நாதாக ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் திடீரென கீழே இறங்கி நிர்வாகி ஒருவரை அடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செஞ்சி கோட்டையை மீட்க கோரி நடந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர் பேசிக் கொண்டிருந்த போது தொண்டர்களில் சிலர் ஆவேசமாக சத்தம் எழுப்பினர். இதனால் கடுப்பான திரு சீமான் மேடையில் இருந்து இறங்கி வந்து அங்கிருந்த ஒருவரை அடித்தார். அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். சலசலப்பு ஏற்பட்டதை அடுத்து மற்ற நிர்வாகிகள் திரு சீமானை சமாதானம் செய்தனர். மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் நாய்களுடன் வனவிலங்கு ஆர்வலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தெருக்களில் சுற்றித் திரியும் நாய்களை காப்பகத்தில் அடைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை கண்டித்து உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகர் நகரில் நாய்களுடன் பேரணியாக சென்ற விலங்கு நல ஆர்வலர்கள் காப்பகத்தில் அடைக்க வேண்டும் என்ற உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தினர். மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரி நகரிலும் தெரு நாய்களுடன் விலங்கு நல ஆர்வலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு அருகே வனப்பகுதியை ஒட்டிய விவசாய நிலத்தில் சுற்றித் திரிந்த ஒற்றை யானை தென்னங்கன்றுகளை சேதப்படுத்தியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். பாத்தபாளையம் என்ற பகுதியில் ரமிலா என்பவருக்கு சொந்தமான விளைநிலத்தில் சுற்றித் திரிந்த யானையை வனத்துறையினர் பட்டாசுகளை வெடித்து வனப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 677 புள்ளிகள் உயர்ந்து 81,274 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 246 புள்ளிகள் அதிகரித்து 24,877 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை மாற்றமின்றி ஒரு சவரன் 74,200 ரூபாயாகவும், ஒரு கிராம் 9,275 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி ஒரு கிராம் 127 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வாக்கு திருட்டு புகார் விஸ்வரூபம் எடுத்து வரும் நிலையில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டுவர இந்தியா கூட்டணி கட்சிகள் முடிவு செய்துள்ளன. பீகாரில் வீடுதோறும் கணக்கெடுப்பு நடத்தியும் தகுதியான வாக்காளர்கள் இத்தனை பேர் நீக்கப்பட்டது எப்படி என தேர்தல் ஆணையத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் இன்று பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ள நிலையில் உக்ரைனுக்கு நாட்டோ அமைப்பில் இடமில்லை என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.